வெல்கம் டு பார்ட் 4 ஆஃப் ஹேபிட்ஸ் டு பில்ட் இன் யோர் 20s. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, யாருக்காச்சும் நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, ஹலோ எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதிர்க்க இருக்கிறவங்களுக்கு யாருன்னே தெரியாது. அது என்ன ரீசனாக வேணாலும் இருக்கலாம். அவங்க ஃபோனில் நம்பர் சேவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஃபோனை மாற்றிருக்கலாம், சிம்மை மாற்றிருக்கலாம். பட் ஒரு பேசிக் கர்டசி, ஹலோ நான் இவங்க தான் பேசுகிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு பேசுங்க. இப்போ சொன்னது பேசுறதுக்கு. செகண்ட் என்னதுன்னா, மெசேஜ் அனுப்புறதுக்கு. எனக்கு நிறைய பேர் ஹாய் அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த மாதிரி அனுப்புறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எதுக்காக நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட பேச நினைக்கிறீங்களோ அதை ஒரு மெசேஜாக போட்டுட்டிங்கன்னா அவங்க அதை படித்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணணுமா வேண்டாமா, இல்லை அவங்களால முடியுமா வேண்டாமான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஹாய் அப்படிங்கிறதுக்கு திரும்ப இன்னொரு ஹாய் அனுப்பணும், ஹாய் ஹவ் ஆர் யூ, இதை மாதிரியே தான் போயிட்டுருக்கும். கடைசியில் என்ன பேச வந்தோமோ அதை பேசியிருக்க மாட்டோம். ஸோ நம்மளோட காரியம் நடக்கணும்னா ஒரு மெசேஜாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. தேர்ட் விஷயம் இஸ் நோயிங் யோர் சரௌண்டிங். நான் மதராசி படம் பார்க்கறதுக்காக தேட்டர் போயிருந்தேன். அப்போது எனக்கு முன்னாடி இருந்த ரோல ஒரு 4-5 பசங்க படம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இவங்க உட்காந்து சத்தமாக ரீல் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் நீ ஏன் தேட்டருக்கு ரீல் பார்த்துட்டு இருக்கேன்றது என் பிரச்சனை கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி ஒருத்தவங்க அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது இவ்வளோ சத்தமாக பார்க்குறீங்களே அப்படிங்கிறது தான் என் பிரச்சனை. நிறைய பேர் இந்த பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போதெல்லாம் சவுண்ட் அதிகமாக வச்சுட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது யோர் சரௌண்டிங் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு. யாருமே ரீல் பார்க்காதீங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒன்று வால்யூமை கம்மியாக வச்சு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பார்க்கணும். ரெண்டுத்துக்குமே வழி இருக்கும்போது இல்லை நான் 3வது தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது இன்ஃபேக்ட் 20s கூட கிடையாது, 30s கூட நிறைய பேர் இதை பண்ணுவாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற சரௌண்டிங் நம்மளால் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ரீசெண்டாக நான் சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன் ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போவே நீங்கள் லிங்க் கேட்டிங்கன்னா நான் லிங்க் அனுப்புவேன். ஆனால் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லுவேன். அண்ட் இன்னும் ஒரு 3-4 பேர் அக்கா வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக தான் போட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த சேனல் இல்லை, என்னோட ஸ்லோ ஹஸ்ஸில். பிகாஸ் 100 days சேலஞ்ச் நான் அதில் தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அந்த சேலஞ்சோட அப்டேட்ஸ்லாம் பார்க்கணுன்னா நான் பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சேனலில் வாரத்துக்கு 3 நாள் வீடியோ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏமா 2 சேனல்னு கேட்டிங்கன்னா, என்னோட பர்சனல் பேஜும் பிஸ்னஸ் பேஜும் தனித்தனியாக வைக்கலான்ற ஒரே காரணத்துக்காக தான். ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் ஆல் த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இன் மை DMs. அவ்வளோதான் பீப்புள். ஓகே பாய்.